பொன்னி, அழாம நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ அந்த ரோஹித்தை எத்தனை தடவை அடிச்ச? அந்த ஹாக்கி ஸ்டிக்கால ஒரே ஒரு அடிதான் நீ அடிச்ச. அவனும் மயங்கி விழுந்துட்டான் அண்ணி. ரொம்ப குடிச்சிருந்தான் அண்ணி. அதான் உடனே உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் அண்ணி தப்பு பண்ணிட்டேன். என்னால எல்லாருக்குமே கஷ்டம் அண்ணி. அக்கா தான் என்ன உள்ள அனுப்பிட்டு அங்க போலீஸையும் மோனிகாவையும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணி. அழாத பொன்னி, ஒன்னும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க நாங்க வந்துருவோம். பொன்னி கொலை பண்ணும் போது நீ பாத்துட்டு இருந்தியா அப்படின்னு கேளுங்க சார். சார், பொன்னி இந்த கொலையை பண்ணவே இல்லை சார். அந்த ரோஹித் தான் இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இவ கோபத்துல ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சா. அவ்வளவுதான் சார் நடந்துச்சு. அந்த ஹாக்கி ஸ்டிக்கால அடிச்சதுனாலதான் அவன் இறந்தான். அப்போ உனக்கு கொன்னது பொன்னிதானே சார் அப்படின்னு கேளுங்க சார். கேக்குறேன். அதனால அவன் இறந்திருக்க மாட்டான் சார். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு கேளுங்க சார். கேக்குறமா. அது 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 வந்து பொன்னி அடிச்சதுனால அவன் இறந்திருக்க மாட்டான் சார். பொன்னி அடிச்சதுனால அவன் சாகலனா அப்போ அவனை கொன்னது நீயா? என்னது? ரோஹித கொன்னது இவனா? இல்ல சார், இவனான்னு கேளுங்கன்னு சொன்னேன். டேய் சொல்றா. நான் கொல்லல, பொன்னிதான் அவனை கொன்னா. நான் அவனை கொல்லல. என்ன பரத், இவ்வளவு நேரம் பொன்னி கொல்லலன்னு சொன்ன, இப்ப பொன்னிதான் கொன்னான்னு சொல்ற. அம்மா ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க சார் அப்படின்னு கேளுங்க சார். அதான் கேக்குறாருல, சொல்லுப்பா. அது அது வந்து நான் கொல்லல, பொன்னியும் கொல்லல. டேய், நீயும் கொல்லல, பொன்னியும் கொல்லல. அப்ப அந்த ரோஹித் அவனே அடிச்சுக்கிட்டு அவனே செத்துட்டானா? சார் வாவ் சார், சூப்பர் சார், வாவ் வாவ். அப்படி கேளுங்க சார், அப்படி கேளுங்க. ஹலோ, என்னங்க நீங்க என்ன பொன்னிக்கு ஹெல்ப் பண்ண வர சொல்லிட்டு என்னை மாட்டி விட பாக்குறீங்களா? எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. டேய் நடிக்காதடா. நீதான் ரோஹித்த கொன்னன்னு இன்ஸ்பெக்டர் சார் கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ, நானா? நான் எப்ப கண்டுபிடிச்சேன்? இவரு சொல்லிதான் நாங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம். மத்தபடி இங்க நடக்கிறதெல்லாம் உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட டிராமா. ஆமா, இது ஒரு டிராமா. உன் வாயாலேயே உண்மையை வர வைக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் சார் போட்ட பிளான் தான் இது. என்ன சார், கரெக்ட் தானே? ஆமா ஆமா ஆமா. வேற ஏதோ ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ணிருக்காரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அது நான் தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓசில கிடைக்கிற பாராட்டை எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? என்ன சார் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? அதுப்பா, அவர் அமைதியா இல்லங்க. புலி வேட்டையாடுறதுக்கு முன்னாடி பொறுமையா இருக்கும்ல, அதே மாதிரி இவர் என்கவுண்டர்ல போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. நல்ல வேலை, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவும் வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிடுச்சு. அந்த போலீஸ்காரருக்கு கோயில் கட்டிதான் கும்பிடணும். கடைசி நேரத்துல அவரு அந்த பரத் தான் இந்த கொலையை செஞ்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பாத்தீங்களா? சாரிக்கா. இதோட நீ 1000 தடவையாவது சாரி சொல்லிருப்ப. அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, விடு. இல்லக்கா, என்ன இருந்தாலும் நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என்ன ஒண்ணு, என்ன பிரச்சனையா இருந்தாலும்
என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் அதை பெருசாக விட்டுருக்கவே மாட்டேன். ஆனா அதுக்காக வருத்தப்பட வேண்டியது நீ இல்ல, நான் தான். ஏன்னா நான் உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லலாம், அவங்க பாத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கையை கொடுக்கலல்ல. அப்போ ஏதோ ஒரு விதத்துல நான் உன்கிட்ட இருந்து தூரமா இருந்திருக்கேன். அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாரு, இனிமே நீ அப்படியெல்லாம் இருக்க கூடாது, சரியா? உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ அழாத. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி.